Greetings to all. இன்னைக்கு நாம term 1 standard 8 numbersல introduction பார்க்க போறோம். Page number 1 to 9 வரும் இது. Okay. Rational numbers. இதுதான் வந்து 8th standardல numbersல first concept. இதுக்கு முன்னாடி 6th and 7thல பாத்தீங்கன்னா நீங்க natural numbers படிச்சிருப்பீங்க, whole numbers படிச்சிருப்பீங்க, integers படிச்சிருப்பீங்க. இப்போ rational numbers நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது எல்லாத்துக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து இன்னொரு 2-3 மினிட்ஸ்ல நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். A/B அப்படிங்கிற ஃபார்மேட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நியூமரேட்டரில் ஒரு நம்பர், கீழே டினாமினேட்டரில் ஒரு நம்பர், கிட்டத்தட்ட ஃப்ராக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஏவும் பியும் என்ன நம்பராக இருக்கணும்னா அது வந்து ஒரு இன்டீஜராக இருக்கணும். அதில் பி வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது, அதாவது டினாமினேட்டர் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. இந்த ஃபார்மேட்டில் எந்த நம்பர் இருந்தாலும் அதுக்கு அதோட பேர் வந்து ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். 6th ஸ்டாண்டர்டில் இன்டீஜர்ஸை ஜீன் ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரேஷனல் நம்பர்ஸை கியூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ மேத்தமேட்டிக்ஸில் எங்கெல்லாம் கியூ அப்படிங்கிற ஒரு பெரிய கேபிட்டல் கியூ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இருந்துச்சுனாலே அது வந்து அவங்க அந்த இடத்துல ரேஷனல் நம்பர்ஸ் பற்றி பேசுகிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜீன் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க இன்டீஜர்ஸ் பற்றி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கனோ இல்லை இன்டீஜர்ஸ் பற்றி பேசுகிறாங்கனோ நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, திரும்பவும் பார்ப்போம். ரேஷனல் நம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. A/B ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ராக்ஷன் அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. இப்போக்கி நம்ம இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம ஃப்ராக்ஷன் படித்ததுனால அதை ஒரு மாடலாக வச்சுட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். A/Bன்ற ஃபார்மேட்டில் இருக்கணும். நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரு இன்டீஜராக இருக்கணும். டினாமினேட்டர் எந்த காரணம் கொண்டும் ஜீரோவாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து வேறு எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமலாக எழுதலாம், பர்சன்டேஜாக எழுதலாம். இது நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்லேயே ப்ரைமரியிலே படிச்சிருப்போம். ஃப்ராக்ஷன் நம்பரை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை டெசிமலாக பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ப்ரைமரியிலே படிச்சிருப்போம். இனிமேட்டு எங்கே டெசிமல் நம்பர் பார்த்தாலும் இது ஒரு ரேஷனல் நம்பர்ன்றது நமக்கு ஞாபகம் வரணும். எங்கே பர்சன்டேஜ் பார்த்தாலும் இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு நமக்கு ஞாபகம் வரணும். நமக்கு ஆன்சர் ஷீட்லேயே மார்க் போடுவாங்கல்ல டீச்சர், 100க்கு இவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு, அதுவுமே ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ரேஷனல் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இப்படி இருந்தால் தான்ப்பா அது ரேஷனல் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 கண்டிஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் எப்போவுமே நியூமரேட்டருக்கு தான் இருக்கணும், டினாமினேட்டரில் நெகட்டிவ் சைன் வைக்கக்கூடாது. இன்னொரு கண்டிஷன் என்னென்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு காமன் ஃபேக்டர் வந்து 1ன்னு இருக்கணும். இது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலைன்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரே டேபிளில் வரக்கூடாது, 1 தவிர்த்து வேறு எந்த டேபிள்லையும் வரக்கூடாது. அந்த கண்டிஷனில் வந்து நிற்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இது பார்ப்போம். 5/10ன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரேஷனல் நம்பர் தான், ஆனால் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ம் 10ம் ஒரே டேபிளில் வரும், 5 டேபிள்லேயே வரும். 5 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வரும். ஸோ 1/2. இப்போ இது ரேஷனல் நம்பரா? ஆமாம். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மடா? ஆமாம். ஏன் அப்படின்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 1, அதாவது இது ரெண்டுத்தையும் ஒரே டேபிளில் நான் இனிமேல் கேன்சல் பண்ண முடியாது. ஒரே டேபிளில் 1ம் 2ம் வராது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்லுவோம். ரெண்டாவது நியூமரேட்டரில் தான் எப்போவுமே மைனஸ் சைன் இருக்கணும், டினாமினேட்டரில் வைக்கக்கூடாது. சப்போஸ் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா டினாமினேட்டரில் மைனஸ் சைனோடு இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக மாற்றுறதுக்கு அந்த டினாமினேட்டரில் இருக்க நெகட்டிவ் சைனை எலிமினேட் பண்ணணும். எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எப்போ ஒரு நெகட்டிவ் சைன் வந்து பாசிட்டிவாக மாறும், எப்போ மாறும்னா அது இன்னொரு நெகட்டிவோட மல்டிபிள் ஆகும்போது தான் மாறும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 அப்படின்னு வந்துடும். டினாமினேட்டரில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அதை நியூமரேட்டருக்கும் நம்ம பண்ணினோன்னா +1 இன்ட்டு -1 -1. இப்போ அது நியூமரேட்டருக்கு வந்துருச்சா மைனஸ் சைன். ஸோ இப்போ அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லலாம். இது ஒரு ரேஷனல் நம்பர் தான், ஆனால் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. இதுவும் ரேஷனல் நம்பர் தான், ஆனால் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. இது ரேஷனல் நம்பர் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது, இதுவும் ரேஷனல் நம்பர் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா, புரிஞ்சிருச்சா? இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் ஒரு 2 ரேஷனல் நம்பர்ஸை எப்படி கம்பேர் பண்ணுறது, எது பெரிய நம்பர்? இப்போ சாதாரணமாக ஒரு இன்டீஜர் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக 5 பெருசா 10 பெருசா அப்படின்னு கேட்டால் சொல்லிடலாம் எது பெரிய நம்பர் எது ஸ்மாலர் நம்பர்னு. ஆனால் ஒரு ஃப்ராக்ஷனில் ஒரு நம்பர் இருக்கும்போது அது வந்து எது பிக்கர் எது ஸ்மாலர்னு சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நாம் பார்க்க வேண்டியது நெகட்டிவ் சைன் தான்.
ஏன்னா நமக்கு தெரியும் பாசிட்டிவ் நம்பர் எப்போவுமே நெகட்டிவ் நம்பரை விட பெருசுன்னு. பாசிட்டிவ் நம்பர் தான் எப்போவுமே கிரேட்டர், நெகட்டிவ் நம்பர் எப்போவுமே ஸ்மாலர் அப்படின்னு நமக்கு தெரியும். இது வந்து 2 நம்பரும் வேறு வேறு சைனாக இருந்தால் இந்த ஒரு கண்டிஷன்லேயே நம்ம டிசைட் பண்ணிடலாம் எது பெரிய நம்பர்னு. இல்லை அந்த கண்டிஷன் வரலை அப்படின்னாக்கா இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அது நம்ம ப்ராப்ளம் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்பயே சொன்னால் அது ஒரு வேகாக இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி. ப்ராப்ளம் போடும்போது நம்ம அந்த கண்டிஷன்ஸையும் சேர்த்து பார்த்துட்டே வந்துடுவோம். அதுக்கப்புறம் எப்படி கம்பேர் பண்ணலான்னா, 0 விட எப்பவுமே பாசிட்டிவ் நம்பர் பெரிய நம்பர் நமக்கு தெரியும். ஸோ 0 விட நெகட்டிவ் நம்பர் எப்பவுமே ஸ்மாலர் நம்பர். இதோட சேர்த்து இன்னொரு கண்டிஷனும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து கிரேட்டர் நம்பர்ஸாகவே இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் அந்த நம்பர் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்மாலர் நம்பராக தான் இருக்கும், நம்பர் லைனில் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது. ஓகே, இப்போ நான் நம்பர் ஆன் ரைட் சைட் இதே தான், இப்போ நான் சொன்னது தான். எதுவும் நம்பர் லைனில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாருமே ஸ்மாலர் நம்பர். அதாவது நான் எப்படி இது லெஃப்ட் சைடில் ரைட் சைடு நம்பர் லைனில் டிசைட் பண்ணுறதுனா, நீங்கள் என்ன நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ நான் 9ன்ற நம்பர் சூஸ் பண்ணேன்னா 9க்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாம் 9க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஸ்மால், 9ஐ விட ஸ்மால். அதே 9க்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அத்தனை நம்பருமே கிரேட்டர் தென் 9. இதுதான். ஸோ நீங்கள் வந்து இந்த எது கிரேட்டர் எது ஸ்மால்னு சொல்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களே, அந்த நம்பருக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாம் கிரேட்டர், அந்த நம்பருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாம் ஸ்மாலர். இன்ட்ரோடக்ஷனுக்கு இவ்வளோ போதும் நமக்கு. ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப முக்கியமான கண்டிஷன் டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ ஓகே, அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ரேஷனல் நம்பர்ஸை ரேஷனல் நம்பர்ஸை க்யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இன்டீஜர்ஸை ஜீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம படித்த அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கேதரிங்காக பண்ணி அது எப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பராக புரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம படித்தது நேச்சுரல் நம்பர்ஸ். இதில் வந்து 1, 2, 3 அப்படின்னு நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, 9, 10 அப்படி போயிட்டே இருக்கும், இதுக்கு எண்டே கிடையாது. இது கூட நான் ஒரு 0வை சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் ப்ளஸ் ஒரு 0வை சேர்த்தேன்னா அது ஹோல் நம்பராக ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நேச்சுரல் நம்பர் எங்கே இருக்குது? ஹோல் நம்பருக்குள்ளே இருக்குது. இந்த நேச்சுரல் நம்பர் இந்த 1, 2, 3 இந்த 0 இதோட சேர்த்து ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸும் நம்ம சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். -1, -3, -2, -3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அடுத்த நம்பர்ஸ். இதை நாம் வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் படித்தோம், அதோட ஒரு 0 சேர்க்கும் போது அது ஹோல் நம்பர்னு சொன்னோம். அந்த 0 பாசிட்டிவ் நம்பரோட நெகட்டிவ் நம்பர் சேரும்போது இன்டீஜர்ஸ். இந்த நெகட்டிவ் நம்பர் அண்ட் பாசிட்டிவ் நம்பர் இதுக்கு இடையில இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வந்து ரேஷனல் நம்பர்ஸ். இந்த -1க்கும் 1க்கும் இடையில என்ன இருக்குது? 0 இருக்குது. ஸோ இது ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். இந்த -1க்கும் 0க்கும் இடையில என்ன நம்பர் இருக்குது அப்படின்றது தான் இந்த ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்குள்ளே தான் இந்த இன்டீஜர்ஸும் வரும். டெஃபினிஷன்லேயே நமக்கு தெரியுது. எப்படி அவங்க டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் ஒரு இன்டீஜர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்பர்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர், அதுக்கப்புறம் ஹோல் நம்பர், அதுக்கப்புறம் இன்டீஜர்ஸ், இப்போ வந்து நம்ம ரேஷனல் நம்பர்ஸில் வந்து நின்று இருக்கோம். ரேஷனல் நம்பர்ஸ் பற்றி இன்னும் டீப்பாக எக்ஸசைஸில் போகும்போது புரியும். ஜஸ்ட் ஒரு சும்மா நம்ம இது வரைக்கும் படித்ததை ஒரு வியூவாக பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போயிடலாம். எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், fill in the blanks. -19/5 lies between the integers அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு ரேஷனல் நம்பர். ஆனால் இந்த ரேஷனல் நம்பர் எந்த இன்டீஜருக்குள்ளே வரும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்ப்போம். 19 / 5 மைனஸ் சைன் இல்லாமல் டிவைட் பண்ணிக்குவோம். லாஸ்ட்டாக மைனஸ் சைன் சேர்த்துக்கலாம். இது வந்து 3 × 15 பேலன்ஸ் 4. ஓகே, ஸோ இந்த 3க்கும் 4க்கும் இடையில தான் எங்கேயாவது இருக்க போகுது. -19ன்றதுனால -3 -4க்கு இடையில அது எங்கேயோ இருக்க போகுது. புரிஞ்சுதா? டிவைட் பண்ணினோன்னா 3 வருது. இதை நான் இன்னும் கண்டினியூஸாக டிவைட் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 போடுவேன், 8. ஸோ 3.8. 3.8ங்கிறது 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும்னு நமக்கு தெரியும். இது நெகட்டிவ் இல்லையா, கொஷினில் நெகட்டிவ் இருக்கிறதுனால நான் இந்த
ஆன்சருக்கு நெகட்டிவ் சேர்க்குறேன். -3.8 அதான் ஆன்சர். -3.8 அப்படிங்கிறது -3க்கும் -4க்கும் நடுவில் இருக்கும். அதுதான் நான் இங்கே ஆன்சராக எழுதியிருக்கேன். The decimal form of the rational number 15/4 is decimal formனா பாயிண்ட் வச்சு எழுதுறது. ஸோ 15 divided by 4 அப்படின்னா 4 1 times, 15 வராது 4 டைமில் 4 டேபிளில் 3 டைம்ஸ் வந்து நமக்கு 12 கிடைக்கும். 15 - 12 வந்து 3. தென் அகெயின் பாயிண்ட் வச்சிட்டதுனால அது 30 ஆகும். 4 டேபிளில் 30 வராது. 7 டைம்ஸ் 28 வரும். பேலன்ஸ் 2 வரும் திரும்பவும். ஸோ 5 டைம்ஸ் வந்து 20 வந்துடும். இது புரியலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நார்மல் டிவிஷன் பண்ணி பாருங்கள். இந்த கேன்சலேஷன் புரியலைனாக்கா 3 டைம்ஸ் 12 பேலன்ஸ் 3 பாயிண்ட் வச்சிட்டதுனால ஒரு 0 இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் வந்து 7 டைம்ஸ் வந்து 28 வரும். பேலன்ஸ் 2 ஏற்கனவே நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம்ல, அதனால் இன்னொரு 0 நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். ஸோ 5 டைம்ஸ் 20 பேலன்ஸ் 0 வந்துருச்சு. ஸோ 3.75 இதனுடைய டெசிமல் ஃபார்ம் வந்து 3.75. ரேஷனல் நம்பர் -8/3 அண்ட் 8/3 ஆர் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் லைனில் இது ரெண்டுமே ஒரு நம்பர்லேருந்து ரெண்டுமே ஈக்குவலான டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு ஒன்றுமே கிடையாது, 0 தான். எந்த நம்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், இப்போ 0 இருக்குது, இந்த பக்கம் நான் 4 எடுக்கிறேன், இந்த பக்கம் -4 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 0லேருந்து நான் 4க்கு ரீச் ஆகிறதுக்கும் 4 ஸ்டெப்ஸ் தான் வரணும். 0லேருந்து -4க்கு நான் போகிறதுக்கும் 4 ஸ்டெப்ஸ் தான் நான் எடுக்கணும். வேறு என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்களேன். -12 14 எடுத்துக்கோங்க, இங்கே +14 எடுத்துக்கோங்க. அப்போ நான் 0லேருந்து இந்த பக்கமும் +14 ஸ்டெப்ஸ் நான் போகணும். 0லேருந்து இந்த பக்கம் -14க்கும் நான் 14 ஸ்டெப்ஸ் போய் தான் ஆகணும். ஸோ ஈக்வி டிஸ்டன்ஸ்னால் அதான், அந்த 0லேருந்து இந்த நம்பரை ரீச் பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸும் 0லேருந்து இந்த நெகட்டிவ் நம்பருக்கு ரீச் ஆகிற டிஸ்டன்ஸும் சேம் தான். இதே நீங்கள் 1 எடுத்து பாருங்களேன். 0 வேண்டாம், 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன நம்பராக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4 பார்ப்போம். 4 and -4. இப்போ 1லேருந்து நான் 4க்கு போகணுன்னா 1லேருந்து 2 3 4 ரீச் பண்ணிட்டேன். நான் எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்தேன்? 3 ஸ்டெப் தான் எடுத்தேன். அதே -4 பாருங்களேன். 1க்கு அப்புறம் 0, இந்த பக்கம் -1 -2 -3 அப்புறம் தான் 4. அப்போ நான் எத்தனை ஸ்டெப் எடுக்கணும்? 1லேருந்து 1 2 3 4 5. ஈக்வி டிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த பக்கம் நான் -4 ரீச் பண்ணுறதுக்கு 1லேருந்து -4 ரீச் பண்ணுறதுக்கு நான் 5 ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இந்த பக்கம் 1லேருந்து 4 ரீச் பண்ணுறதுக்கு நான் 3 ஸ்டெப்ஸ் தான் எடுப்பேன். இது ஈக்வி டிஸ்டன்ஸ் கிடையாது. ஆனால் 0லேருந்து நம்ம எடுத்தோன்னா ஈக்வி டிஸ்டன்ஸாக வரும். இது ஒரு ஜென்ரலான ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். எந்த நம்பராக இருந்தாலும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர், 2 நம்பர் நம்ம பாசிட்டிவாகவும் ஒரு நம்பர் நெகட்டிவாகவும் எடுக்கிறோம் அப்படின்னா 0லேருந்து அந்த 2 நம்பரையும் ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஈக்வி டிஸ்டன்ஸ்க்கு அதுதான் மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் 4th ப்ராப்ளம். த நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் இன் த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் எப்படி போகுதுன்னு பாருங்களேன். 24 32 40 24 -32 40. இது ஏதோ ஒரு டேபிள் மாதிரி தெரியல. நியூமரேட்டரையும் பாருங்கள். -15 20 -25 இதுவும் ஒரு டேபிள் மாதிரி தெரியுது இல்லையா? நம்பர்ஸை பார்த்தா ஏதோ ஒரு டேபிளில் மல்டிபிள் ஆகி போகிற மாதிரி தெரியுது. சைன் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக வருது. மைனஸ், நியூமரேட்டருக்கு மைனஸ், அடுத்து டினாமினேட்டருக்கு மைனஸ், திரும்ப நியூமரேட்டருக்கு மைனஸ். ஸோ அடுத்து என்ன ஆகும்? டினாமினேட்டருக்கு தான் மைனஸ் வரும். ஸோ நம்ம டினாமினேட்டரில் முன்னாடியே மைனஸ் போட்டு வச்சுப்போம். இப்போ என்ன நம்பர் வருங்கிறத சூஸ் பண்ணி பார்ப்போம், கெஸ் பண்ணுவோம். இதை பார்த்தோன்னா நமக்கு 6 டேபிள் தெரியுது இல்லையா? 6 டேபிளில் ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் பண்ணிடுவோம். இது வந்து 5 டேபிளில் தெரியுது. 5 3 டைம்ஸ், 5 4 டைம்ஸ், 5 5 டைம்ஸ். ஸோ இங்கே என்ன வரணும்? 5 6 டைம்ஸ் என்ன வருமோ அதுதான் வரணும். 5 6 are 30. இப்போ டினாமினேட்டர் பார்ப்போம். 8 டேபிள் மாதிரி இருக்குது. 8 4 டைம்ஸ் 8 3 டைம்ஸ் 24, 8 4 டைம்ஸ் 32, 8 5 டைம்ஸ் 40. அப்போ 8 6 டைம்ஸ் என்ன வரணும்? இங்கே 48. ஸோ இதான் ஆன்சர். 30 by -48. ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளம். The standard form of 58 by -78 is
ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம 2 கண்டிஷன் பார்த்தோம். ஒன்று நெகட்டிவ் சைன் வந்து நியூமரேட்டரில் தான் இருக்கணும், டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. இன்னொன்று என்னென்னா ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸ், அதாவது ரெண்டுமே ஒரே டேபிளில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் சைனை ரிமூவ் பண்ணிடுவோம். 58/-78. இந்த மைனஸ் நியூமரேட்டருக்கு வரணும்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை -1ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா -58/78ன்னு வந்துடும். இது ஒன்றுமே இது ஒன்றும் பெரிய ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் கூட கிடையாது இது. ஏன்னா நெகட்டிவ் சைன் போகணுன்னா அதே நெகட்டிவ் சைனால் மல்டிபிள் பண்ணணும். இதே நான் 1 போடாமல் வேறு ஏதாவது நம்பர் போட்டேன்னா இந்த 78 அப்படிங்கிற வேல்யூவே சேஞ்ச் ஆகிடும். நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா இது என்ன ஆகும், 156ன்னு மாறிடும். ஸோ அதனால தான் 1 எடுக்கிறோம். 1ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் கிடைக்க போகுது. எனக்கு இங்கே சைன் தான் மாறணும், நம்பர் மாற வேண்டாம். அதனால நான் 1 சூஸ் பண்ணியிருக்கேன். சைன் வந்து எனக்கு பாசிட்டிவாக போகணும், அதனால நான் இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகணும்னா இன்னொரு நெகட்டிவோட மல்டிபிள் பண்ணணும். ஸோ நான் -1 சூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா ஏன் -1 சூஸ் பண்ணேன்ட்டு? வேறு என்ன நம்பர் நம்ம சூஸ் பண்ணினாலும் இந்த நம்பரோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். சைன் நமக்கு ரெண்டுமே முக்கியம், சைனும் சேஞ்ச் ஆகணும், அதே சமயம் இந்த நம்பரோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரே ஒரு நம்பர் இந்த -1 தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா இது ரெண்டும் 8, 8ன்னு முடியுது, ரெண்டுமே ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளில் டிவைட் பண்ணி பார்க்கலாம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நான் 2 டேபிளில் டிவைட் பண்ணேன்னா இது வந்து 29 வரும். -29 டிவைடட் பை இது 2 டேபிளால் டிவைட் பண்ணிங்கன்னா 39. ஸோ இப்போ இது 29, இது 39. 29 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். இது ரெண்டுமே ஒரே டேபிளில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுதான் இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். Thank you so much for watching.